Taste the Daily. கோவை மாவட்டம் ஜடையம்பாளையம் பகுதியில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட குடிநீரில் கழிவுநீர் கலந்து கருப்பு நிறமாக காணப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். கடந்த 2 நாட்களாக ஆலாங்கொம்பு, தண்ணீர் தடம், வீராசாமி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்ட குடிநீர் துர்நாற்றத்துடன் வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அப்பகுதியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் A.K. செல்வராஜ் நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் பவானி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கும் இடம், குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், பவானி ஆறு போன்ற பகுதிகளிலும் அவர் ஆய்வு செய்து குடிநீர் மாதிரிகளை சேகரித்து ஆய்வகத்திற்கு அனுப்ப உத்தரவிட்டார். மயிலாடுதுறையை சேர்ந்த பக்தர்கள் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு 25வது ஆண்டாக பாத யாத்திரை புறப்பட்டனர். பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டம் அருகில் உள்ள ஐயப்பன் கோவிலில் வழிபாடு செய்தனர். பின்னர் பக்தி பரவசத்துடன் ஆடிப்பாடி பாத யாத்திரையாக புறப்பட்டனர். மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சியுடன் கடிநெல் வயல் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சியுடன் ஊராட்சியை இணைத்தால் விவசாய மற்றும் உப்பள தொழிலாளர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாவார்கள் என கடிநெல் வயல் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே ஸ்டாலின் அரசை கண்டித்து பொதுமக்கள் அடையாள உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தரமற்ற பாலத்தில் வாகனங்கள் சிக்கிக் கொள்வதால் போக்குவரத்து பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. தென்கரை வாய்க்காலில் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட பாலம் தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டதால் அடிக்கடி பள்ளம் ஏற்பட்டு வாகனங்கள் சிக்கிக் கொள்கின்றன. இதனால் அவதிக்குள்ளாகும் வாகன ஓட்டிகள் இப்பகுதியில் புதிய பாலம் கட்டும் பணியை திறனற்ற ஸ்டாலின் அரசு ஆமை வேகத்தில் மேற்கொள்வதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகராட்சியில் குடியிருப்பு பகுதி அருகே குப்பைகளை கொட்டி எரிப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கூறி நகராட்சி வாகனத்தை பொதுமக்கள் சிறைப்பிடித்து முற்றுகையிட்டனர். ஆரணி நகராட்சி 4வது வார்டில் கமண்டல நாகநதி ஆற்றங்கரையோரம் குப்பைகளை கொட்டுவதால் அப்பகுதியில் உள்ளவர்களுக்கு மூச்சு திணறல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மார்னிங் டைமில் குப்பை எத்தனை கொட்ட வேண்டியது, ஈவினிங் டைமில் கொளுத்திட வேண்டியது. அதனால் இந்த சுகாதார கேடு இந்த பக்கம் அதிகமாக ஏற்படுது. எங்களால் மார்னிங் டைமில் உட்காரவே முடியல, வீட்டில் இருக்க முடியல. நாங்கள் எப்படி, அது இல்லாமல் பழம் வாய்ந்த கோயில் இருக்குது, கோயிலுக்கு வரவங்கெல்லாம் முகம் சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி நடக்குது. இதை நாங்கள் பல முறை எடுத்து சொல்லியும் இன்றைக்கி வரலையும் அதை நிறைவேற்றி கொடுக்கல. குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க, பெரியவங்க பாதிக்கப்படுறாங்க, தண்ணி இதுவாக இருக்குது. இதுக்கு எதுக்கு ஆடு மாடுலாம் கஷ்டப்படுறோம். இது சவம் வந்து ரோட்டு மேலே எரிக்கிறாங்க, குப்பையை கொட்டுறாங்க. நாங்கள் சொல்லியும் அது கேட்கல நகராட்சி. இதுக்கு ஒரு தீர்வு காணணும். இதுக்கு என்ன தீர்வு?